அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இறால் வடை. வெரி ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய இறால் வடை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். இதுக்கு ரொம்ப இறால் அதிகமாக வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்தாலே இந்த இறால் வடை ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இறால் கொஞ்சமாக எடுத்தோம். அந்த 3 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கை அளவு, ஒரு கப் அளவுக்கு இறால் எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்துருங்க. அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துருங்க. இறாலை ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துருங்க. அதில் உப்பு சேர்த்து அரைச்சி கொண்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருங்க. 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி அது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்து வெங்காயத்தையும் அரைச்சி கொண்டு வந்துருங்க. அதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதுல இஞ்சி பூண்டு அரைச்சதை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே இதுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நமக்கு மஞ்சத்தூள் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு ஒரு தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வரணும். ஏன்னா நம்ம தேங்காய் அரைக்கிறதுலே அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் குறைன்னு ஒரு மாதிரி அங்கே அப்படியே பொட்டுக்கடலை நிற்கும், அரைப்படாது. அதனால தனியாக அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு பொட்டுக்கலையை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் முட்டையை ஊற்றி அதையும் கலந்துருங்க. கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எடுத்து ஊற்றுற அளவுக்கு கரெக்டான அளவில் பார்த்துக்குங்க. பொட்டுக்கல்லையே கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லை சூடு காத்திட்டு நம்ம எடுத்து இப்படி ஸ்பூனில் எடுத்து போகிற அளவுக்கு இருக்கணும். அதான் அதே போல் தோசைக்கல்லை நீங்கள் சூடு கட்டிடுங்க. சூடு கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூன்னால் இது மாதிரி எடுத்து வைக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. அதுதான் அளவுகள். அந்த அளவுக்கு தண்ணியை ரொம்ப இருக்காமல் இருக்கணும். தேவையானா நீங்கள் பொட்டுக்கல்லை கூட இதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நீங்கள் பொட்டுக்கல்லை சேர்த்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ எண்ணெய் எடுத்து அது மேலே லேசாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா எண்ணெய் நம்ம நிறையா ஊற்றி நம்ம இது பண்ணணும்னாக்கா ரொம்ப எண்ணெய் கோத்துக்கும். இதை மாதிரி ஊற்றும்போது இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு, நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் வியூஸ்க்கு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதுதான் நம்முடைய சேனல். அதுக்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுக்குங்க சிம்பிள் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும், பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.